தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இந்த விஷயமா அதாவது அவதூறு அப்படிங்கிறது இல்ல. பழனி கோயில் விவகாரத்தில் பத்திரப்பதிவு நடந்தது உண்மை, அங்கு தவறு நடந்து விட்டது தானே அமைச்சரே சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அது தொடர்பாக கருத்து தெரிவிப்பவர்கள் மீது அது டெஃபமேஷனா இருந்தா என்னன்னா டெஃபமேஷன் கேஸ் தான் போட முடியும். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அடியாள் மாதிரி போலீஸை பயன்படுத்தக்கூடாது. இப்போ இதுல கூட சென்னை சைபர் கிரைம் பிரான்ச்சில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் ஒரு வழக்கு தொடர்ந்து முன்ஜாமீன் வழக்கு தொடர்ந்து இருக்கோம். நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா அது டெஃபமேஷன்னா யார் மேல டெஃபமேஷன், மந்திரி மேல டெஃபமேஷன்னா அவர் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும், அவருடைய பிஏ எல்லாம் கொடுக்க முடியாது. இது லீகல் பாயிண்ட். அப்போ தூய சக்தின்னு சொல்றாங்க. உங்க மேல தவறு இல்லைன்னா நீதிமன்றத்தில் வழக்கு தொடுங்க, டெஃபமேஷன் கொடுங்க. ஏன் போலீஸை அடியாள் மாதிரி பயன்படுத்துறீங்கன்னு சொல்றோம். ஒன்னு. இன்னொன்னு குதிரை பேரம் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாருல்ல. குதிரை பேரம் நடந்திருக்குன்னு ஒரு வழக்கு நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா ட்ரிபிளிகேன்ல. நேற்று கூட பத்திரிகையாளர் எல்லாம் கைது செய்திருக்காங்க. நான் சொல்றேன் அந்த வழக்கை எப்படி நடத்த முடியும்? இப்போ குதிரை பேரம் யார பேசினாங்க, தாவக எம்எல்ஏ பேசினாங்கிறது ட்ரிபிளிகேன் போலீஸ் ஸ்டேஷனோட வழக்கு. அந்த வழக்கு எப்படி தமிழ்நாடு போலீஸே விசாரிக்கும்? இப்போ ஒரு லீகல் பிரின்சிபல் இருக்கு, அதாவது நோ மேன் ஷுட் பி எ ஜட்ஜ் இன் ஹிஸ் ஓன் கேஸ் அப்படின்னு ஒரு பிரின்சிபல் இருக்கு. என்னோட வழக்குல நானே நீதிபதியா இருக்க முடியாது. அப்போ இந்த வழக்கு தாவேக்காவை விலை பேசினாங்கிற வழக்கு குதிரை பேரம் ஒண்ணு இருக்கு உண்மையா? அப்ப அவ்வாறு பேசியவர்கள் மீது விசாரிக்கிற வழக்க எப்படி அவருடைய முதலமைச்சர் தாவேக்கா அரசுடைய காவல்துறை எப்படி விசாரிக்கும்? அப்ப அந்த வழக்கை சிபிஐ கொடுக்கணுங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு. இப்ப குதிரை பேரம்னு ஒண்ணு இருக்குங்கிறதே அரசு ஒத்துக்குது, அப்படிதானே? ஏன்னா ட்ரிபிளிகேன்ல ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அப்போ குதிரை பேரத்தை திமுக செஞ்சான்னா தாவேக்கா செஞ்சான்னா தவறுதான். இப்போ நாங்க கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்து 30ஆம் தேதி கொடுத்து 5வது மாசம் மே மாசம் 30ஆம் தேதி கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு? ஆனா இதுவரை அதுல கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அந்த வழக்கு இருக்கு. அப்போ குதிரை பேரம்ங்கிறது எந்த வடிவில் நடைபெற்றாலும் அதை விசாரிக்கிறது தூய அரசாங்கம். ஏன் பயப்படுறீங்க? எங்க கேஸை மட்டும் ஏன் இன்னும் விசாரிக்கவே இல்லைங்கிறதா எங்களுடைய கேள்வி. எனவே அவ்வாறு விசாரிக்காத போது இப்ப ஏற்கனவே விஜிலன்ஸ்ல நாங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்ல ஒரு பிரிலிமினரி என்கொயரி நடத்தப்பட்டிருக்கணும். இதுவரை நடத்தல, எங்களுக்கு தகவலும் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது நாங்க நீதிமன்றத்தை நாட வேண்டியிருக்கு. அதற்கு முன்பாக மாநிலத்தினுடைய தலைமை அதிகாரிங்கிறவர்களை டிஜிபி கிட்ட கொடுத்திருக்கோம். இதே மாதிரிதான் நேரு வழக்குக்கு டிஜிபி கிட்ட தான் கொடுத்தோம். நீங்க நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னா நடவடிக்கை எடுக்கல, நீதிமன்றத்தை நாடணும், இப்ப வழக்கு போட்டிருக்காங்க. அதே போல இதுல யார் குற்றவாளினா முதலமைச்சர் விஜய் தான் குற்றவாளி. ஏன்னா அவர் தான் ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் குழுமி இருந்த ஒரு இடத்திற்கு போனார். அவர் போனது சஸ்பீசியஸ் முறையில் இருக்கு. அவர் அங்க சில சைகைகளை காமிச்சாரு, சில ஆசை வார்த்தைகளை சொன்னார்னு கூறப்படுது. இதெல்லாம் யார் விசாரிக்கணும்னா விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் விசாரிக்கணும். அங்க இருக்கிற சிசிடிவி கேமராவை ஆய்வு பண்ணணும், அங்க இருக்கிற அவங்களுடைய போன்கள் எல்லாம் ஆய்வு பண்ணணும். அது மட்டும் இல்லாம முதலமைச்சருடைய பட்டினப்பாக்கம் இல்லத்துக்கு ஒரு மர்ம நபர் முகத்துல துண்டை போட்டுட்டு போனாருன்னு நம்ம பார்த்தோம்ல, அதெல்லாம் விசாரிக்கணும். ஏன்னா தூய சக்தினா எல்லாம் வெளிப்படையா எல்லாத்தையும் சொல்லுங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லுங்கிறதா எங்களுடைய என்ன விரும்புது சார்? நியாயமான விசாரணை நடைபெறணும். குதிரை பேரத்தில் திமுக தாவகன்னு போய் பார்க்காம தூய சக்தியான ஆட்சி தாவக மேல குற்றச்சாட்டு இருந்தா அந்த குற்றச்சாட்டை விசாரணையை எடுத்துக்கணும். இன்னும் அது தூய சக்தினா அவங்க அந்த விசாரணை சிபிஐ. கவர்னரை பார்த்து கொடுத்தீங்கல்ல, என்ன ரிப்ளை வந்திருக்கு உங்களுக்கு? இல்ல பார்த்து கொடுத்தீங்க, தொடர்ந்து அதிமுக இல்ல கவர்னர் எங்களுக்கு ரிப்ளை வராது. கவர்னர் அதாவது அமைச்சரவையில கேள்வி கேட்டிருப்பாரு, அதிகாரிகள்கிட்ட கேள்வி கேட்டிருப்பாரு. இந்த கேள்வியை தமிழக அரசிடம் கவர்னர்கிட்ட நீங்க கேட்கணும். நீதிமன்றம் தலையிடும். உங்களுக்கு நீதிமன்றத்திற்கு போறதுக்கு முன்னாடி புதிய அதிகாரிகள்கிட்ட மனு கொடுக்கணுங்கிறது. கவர்னர்கிட்ட கொடுத்தது குதிரை பேரம் பொதுவானது, விஜிலன்ஸ்ல கொடுத்தது விசாரணை பண்ணணும்னு ஒரு அமைப்பிட்ட கொடுத்திருக்கோம். அந்த அமைப்பு செயல்படாத போது அதனுடைய தலைவர்கிட்ட கொடுக்கிறோம். இதுவரை யாருமே செயல்படாத போது நீதிமன்றம் நிச்சயம் அதுல தலையிடும். நீதிமன்றத்தில் அதை நாங்க கேட்போம். உங்க பொதுச்செயலர் என்ன விஷயங்களை சொல்றாரு இந்த குதிரை பேரம் விஷயமா? அதை ஏற்கனவே நாங்க சொல்லிட்டோம்ல. நன்றி.